எல்லா 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்கள்கிட்டையும் அடுத்த ஒர்க் என்னன்னு ஃபோக்கஸ் பண்றோம். சர்வே, சஃபாலஜிஸ்ட், டிவி இதெல்லாம்ங்கிறதோட ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியமோ அந்த கடமையும் நம்ம பொறுப்பையும் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். கண்டிப்பா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்களா இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு பிஎல்ஏ இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. வேட்பாளர் போட முடியுமான்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. வேட்பாளர் போட்டாலும் வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. பிரச்சாரம் பண்ணாலும் வேட்பாளர்கள்லாம் பெரிய பெரிய கட்சிகள்லாம் விலைக்கு போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் தலைவருடைய பிரச்சாரம் சரி, எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஒற்றுமையும் சரி, வேட்பாளர்கள் பிரச்சாரம் முடிந்து மிகப்பெரிய ஆதரவுடன் இன்றைக்கு ஓட்டிங் டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஓட்டிங் டே அன்னைக்கு கடந்த காலத்தில் திமுக செய்யக்கூடிய தவறுகளையும் ஜனநாயக அத்துமீறல்களையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். காலையில் 6 மணிக்கே வேட்பாளர்கள் கவுண்டிங் டே இடத்துல இருக்கணும்னு தலைவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு முடிச்சுட்டு 8 மணிக்கு போஸ்டல் ஓட்டு எண்ணப்படும். 8லேருந்து 8:30 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தனியாக டேபிள் போடப்பட்டிருக்கு. ஸோ 14 பேர் பிளஸ் 4 பேர் 6 பேர் டேபிளை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தலைவரும் கொடுத்திருக்காரு. நாங்களும் எங்களுக்குள்ள நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அடுத்த கட்ட நிகழ்வுகள் எல்லாம் பேசியிருக்கோம். கண்டிப்பாக கவுண்டிங் டேக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய எல்லா வேட்பாளர்களும் வித் சட்ட வல்லுநர்களோட ரெடியா இருக்கிறாங்க. அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட கேட்டிருக்கோம். கண்டிப்பாக நேர்மையான தேர்தல் அதிகாரி இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. கவுண்டிங்கும் கண்டிப்பா நேர்மையா செயல்படுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கேத்த வலுவுடன் 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சிகளோட அதுக்கேத்த வலுவுடனும் அதுக்கேத்த ஒரு மிகப்பெரிய பயிற்சியுடன் நாங்க இருக்கிறோம். பிஎல்ஏ இருக்கான்னு கேட்டாங்க. குடும்பமா 234 தொகுதியிலும் 75,000 மேற்பட்ட எல்லா இடத்திலுமே ஒரு இடத்துல 1-2 பிஎல்ஏல 4-5 பேர் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய பிஎல்ஏ மெம்பர்ஸ் நைட்டு 12 மணி வரைக்கும் வண்டியில ஏத்துற வரைக்கும் உள்ள இருந்தாங்க. சோ இந்த மாதிரி எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் தூக்கி எறியப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் உருவாக்குவார்கள். நான் திருப்பியும் பதிவு பண்ணுவேன். இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான காரணம் பெண்கள் அமைதியான புரட்சியில் இந்த தேர்தலில் ஈடுபட்டாங்க. பெண்களோட வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு. பெண்களும் இளைஞர்களும் சேர்ந்த காம்பினேஷன், அந்த ஒரு கூட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலிமையை எந்த தலைவராலையும் உடைக்க முடியாது. அந்த வலிமையை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வரலாற்றிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்கார். பெண்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை உருவாக்குங்கிறத நான் பதிவு பண்றேன்.